இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று துணைவேந்தர்கள், பதிவாளர்கள் ஆலோசனை கூட்டம். உயர்கல்வியை மேம்படுத்துவது தொடர்பாக அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஆலோசனை. வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக திமுக, காங்கிரஸ், தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட கட்சிகள் தாக்கல் செய்த மனுக்கள். உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்று விசாரணைக்கு பட்டியல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்திப்பு. வக்ஃபுக்கு எதிரான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரும் நிலையில் முக்கிய ஆலோசனை. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன முறையில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் சட்ட முன்வடிவு அறிமுகம். சட்ட முன்வடிவை தமிழக சட்டப்பேரவையில் இன்று அறிமுகம் செய்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாநில உரிமைகளை மீட்டெடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்படும். தமிழக சட்டசபையில் மாநில சுயாட்சி தீர்மானம் தாக்கல் செய்த பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும், ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. மத்திய அரசிடமிருந்து உரிமைகளை போராடி பெற வேண்டியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மருத்துவம், சட்டம், நிதித்துறைகளை மத்திய பட்டியலுக்கு கொண்டு செல்ல பாஜக அரசு முயற்சிப்பதாகவும் சாடல். இந்த இந்திய நாட்டை மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம் என்பதை வேதனையோடு இங்கே பதிவு செய்கிறேன். பரந்து விரிந்த இந்த இந்திய நாட்டை மொழிவாரி உரிமைகளின் அடிப்படையில் உருவான மாநிலங்கள் தான் ஒற்றுமையாக காத்து வருகின்றன. இப்படி அமைக்கப்பட்ட மாநிலங்கள் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டவையாக விளங்கினால்தான் மாநிலங்கள் வளர்ச்சியடையும். அதிமுக, பாஜக கூட்டணி குறித்த கேள்விக்கு 2வது நாளாக பதிலளிக்காமல் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மழுப்பல். மக்களை ஏமாற்றுவதற்காக மாநில சுயாட்சி தீர்மானத்தை திமுக கொண்டு வந்துள்ளதாக குற்றச்சாட்டு. இந்த உரிமைகள் எல்லாம் தாரை வார்த்துவிட்டு ஏதோ மாநிலத்தை சுயாட்சி இவர்தான் ஒரு முழுமையான ஒரு பாதுகாவலர் போல ஒரு சித்தரிப்பது என்பது மக்கள் எள்ளி நகையாடக்கூடிய ஒரு தேர்தல் வருது. ஒரு அருமையான ஸ்டண்ட் இன்னைக்கு இந்த ஆளும் இந்த விடியாத திமுக அரசு திராவிட மாடல் என்று சொல்லி திராவிடத்திற்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்துகின்ற இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் செய்கின்ற ஒரு மோசடியான செயல் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநில சுயாட்சி என்ற பெயரில் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது திமுக. முதலமைச்சரின் அறிவிப்பு சரியானது அல்ல என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. மாநிலங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற பிரிவினைவாதத்துக்கு தான் இவங்க தோன்றாங்களே தவிர, நீங்க இந்திய அரசு ஒற்றுமையா இருக்கணும், இந்திய நாடு வல்லரசு நாடாங்கிற எண்ணம் இவங்களுக்கு இல்லை. இப்பொழுது முதலமைச்சர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தனி தமிழ்நாடு வேணும், தனி கொடி வேணும் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி ஒரு முன்மொழிஞ்சதை இப்போ அவங்க நினைக்கிறாங்க. இந்த நாடு வல்லரசா நாடு மாறணும்னா எல்லா மாநிலங்களும் ஒன்னா தான் இருக்கணும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை கூடுகிறது தமிழக அமைச்சரவை கூட்டம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு.
நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள் மோதல். சக நண்பனை மாணவர் ஒருவர் அரிவாளால் சரமாரியாக தாக்கியதால் பதற்றம். தனியார் பள்ளியின் அலட்சியமே தங்களது மகன் வெட்டப்பட்டதற்கு காரணம் என ரஹமத்துல்லாவின் பெற்றோர் கதறல். தனது மகனுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. கொண்டு வராங்க புக்கு நோட்டை கொண்டு அருவாலை கொண்டு, அப்போ என்ன ஸ்கூல் நிர்வாகம் என்ன பார்க்குது? அதான் எனக்கு இன்னுமே தெரியல. இத்தனைக்கும் பிள்ளை அங்கே படிச்சிருந்த பையனை நான் இங்கே நல்லபடியாக படிக்கட்டும், படிப்பு வரட்டும், என் பிள்ளை நல்லா படிக்கிற பையன், 3rd ரேங்க் எடுப்பான், கிளாஸ்லேயே அவன் தான் 3rd ரேங்க் எடுப்பான், நல்ல பையன், படிக்கிற பையன். சரி பிள்ளை நல்லா படிக்கட்டுமே நான் இங்கே கொண்டு சேர்த்தேன். சமூக வலைதளங்களில் வீடியோ பார்த்து தனது நண்பனை அரிவாளால் வெட்டியதாக மாணவன் பரபரப்பு வாக்குமூலம். தயவு செய்து தன்னை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து விடுங்கள் என போலீசாரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை. நெல்லையில் பள்ளி மாணவனை சக மாணவன் அரிவாளால் வெட்டிய சம்பவம் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தப்படும். வரும் 24ஆம் தேதி பள்ளிக் கல்வித்துறை மானிய கோரிக்கையில் புது அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. கருத்துக்கள் வந்ததுக்கு பிறகு முழுமையாக சொல்லி இருந்தாலும் இது போன்று விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடக்கும்போது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் புத்தக பையை சோதனை செய்ய முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. நெல்லை தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக நடவடிக்கை. பாமகவில் நிலவி வந்த உட்கட்சி மோதல் முடிவுக்கு வந்துவிட்டதாக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டி. மே 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் ராமதாஸ், அன்புமணி இருவரும் பங்கேற்பார்கள் என்றும் அறிவிப்பு. பாமக தலைவர் அன்புமணியுடன் வடிவேல் ராவணன் திலகபாமா சந்திப்பு. ராமதாசுக்கு எதிராக கருத்து கூறியிருந்த திலகபாமாவை வடிவேல் ராவணன் கண்டித்த நிலையில் சமரசம். ஊழல்களை மறைக்க பாஜகவிடம் அதிமுகவை அடமானம் வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. பாஜக அதிமுக கூட்டணியால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை எனவும் நடிகர் கருணா சாடல். ஊழல்களை மறைப்பதற்காகவும் இவர்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு மாபெரும் இயக்கத்தை இன்றைக்கு பிஜேபி இடத்தில் அடமானம் வைத்து விட்டார்கள் என்பது ஒரு அடிமட்ட மக்களுக்கும் தெரியக்கூடிய இந்த நிலையில் இதனால் எந்த பிரயோசனமும் ஏற்பட போவதில்லை. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக தமிழக காவல்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆரை தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டாஸ்மாக் தொடர்பான வழக்கில் தவறு செய்தவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் என தமிழக அரசு தரப்பில் விளக்கம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. மெரினா கடற்கரைக்கு செல்ல கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற செய்தி தவறானது என சென்னை மாநகராட்சி விளக்கம். நீலக்கொடி கடற்கரை திட்டத்தின் கீழ் பராமரிப்பு பணிகளுக்கான கட்டணத்தை மாநகராட்சியே ஈடு செய்யும் எனவும் திட்டவட்டம். சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மதபோதகர் ஜான் ஜெபராஜின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. காவல்துறை விளக்கத்தை ஏற்று முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம்.
சென்னை புழல் பகுதிகளில் விதிகளை மீறி குடியிருப்புகளில் செயல்பட்டு வரும் தொழில் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆணை. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் திருவள்ளூர் ஆட்சியர் 6 மாதங்களில் நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகம் முழுவதும் கிரஷர் ஜல்லி உற்பத்தியாளர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம். சிறு கனிமங்கள் மீதான நிலவரியை திரும்பப் பெற வலியுறுத்தி போராட்டம் அறிவிப்பு. கல்குவாரி கிரஷர் சங்கம் சார்பில் இன்று நடைபெறும் மாநிலம் தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு எங்களுக்கும் தொடர்பில்லை. வழக்கம் போல் அனைத்து லாரிகளும் இன்று ஓடும் என தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சங்கம் அறிவிப்பு. தொடர் விடுமுறை, புனித வெள்ளி, வார விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருந்து பிற ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். நாளை முதல் 3 நாட்கள் சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. நெல்லை, மேட்டுப்பாளையம், நாகர்கோவில், தாம்பரம் உள்ளிட்ட 6 வாராந்திர சிறப்பு ரயில்களின் சேவை மேலும் 1 மாதத்திற்கு நீட்டிப்பு. கோடை விடுமுறையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மே 8ஆம் தேதி மதுரை மீனாட்சி திருக்கல்யாணத்தை காண பக்தர்களுக்கு 2 விதமான கட்டண சீட்டுகள் அறிமுகம். 200 ரூபாய், 500 ரூபாய் கட்டண சீட்டுகளை வரும் 29ஆம் தேதி முதல் மே 2ஆம் தேதி வரை இணையத்தில் பெறலாம் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. திருநள்ளாறு சனி பகவான் கோயிலில் அடுத்த ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பெயர்ச்சி விழா. நடப்பாண்டில் சனி பெயர்ச்சி இல்லை என கோயில் நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இந்திய அளவில் இயல்பை விட அதிகமாக தென்மேற்கு பருவமழை பெய்யும் எனவும் தகவல். நேஷனல் ஹெரால்ட் பண பரிவர்த்தனை வழக்கில் சோனியா, ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல். வழக்கு விசாரணை வரும் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மத்திய பாஜக அரசை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதற்கு கண்டனம். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தியுடன் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி சந்திப்பு. பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றி வியூகம் குறித்து முக்கிய ஆலோசனை. ஜேஇஇ முதன்மை அமர்வுக்கு 2க்கு பதிவேற்றப்பட்ட விடை குறிப்புகள் தற்காலிகமானவை. தற்காலிக விடைக்குறிப்பில் பிழைகள் இருந்ததாக புகார் எழுந்த நிலையில் தேசிய தேர்வு முகமை விளக்கம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே பிரசவத்திற்கு முதல் நாள் காதல் மனைவியை அடித்துக் கொன்ற கொடூர கணவன். நடத்தையில் சந்தேகப்பட்டு கணவன் வெறிச்செயல். விமான டிக்கெட்டுக்கு 50,000 ரூபாய் செலவு செய்தும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தனது மனைவிக்கு வீல் சேர் கூட தரவில்லை. உடைந்த மேஜைகள், இறுகிய சேர்கள் என எதுவுமே சரியில்லை என ஏர் இந்தியா நிர்வாகம் மீது காமெடி நடிகர் வீர்தாஸ் குற்றச்சாட்டு. கழிவறை டிஷ்யூ காகிதத்தில் ராஜினாமா கடிதத்தை எழுதி அனுப்பிய சிங்கப்பூர் பெண். நிறுவனம் தன்னை நடத்திய விதத்திற்கு இப்படித்தான் பதில் கொடுக்க முடிந்ததாக ஆவேசம்.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணி திரில் வெற்றி. 16 ரன்கள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணியை வீழ்த்தி அபாரம். ஐபிஎல் வரலாற்றில் குறைவான இலக்கை டிஃபென்ஸ் செய்த அணி என்ற பெரிய சாதனையை படைத்த பஞ்சாப். 112 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய கொல்கத்தா அணியை 95 ரன்களில் சுருட்டி அசத்தல். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் டெல்லி, ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. போட்டி டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது.